உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு 5000 மரக்கன்றுகள் நடும் விழா மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி துவக்கி வைத்தார். கோவை மாவட்டம் மதுக்கரை வனச்சரகத்துக்குட்பட்ட பிள்ளையார்புரம் பசுமை வனம் உருவாக்கும் திட்டம். கோவை மாவட்டம் மதுக்கரை வனச்சரகத்துக்குட்பட்ட பிள்ளையார்புரத்தில் 27 ஏக்கர் நிலப்பரப்பில் 27,000க்கும் மேற்பட்ட நாட்டு வகை மரங்களுடன் கூடிய பசுமை வனம் உருவாக்கும் திட்டம் செயல்பட்டு வருகிறது. இதுவரை 2 கட்டங்களாக 3000 மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. கோவை மாவட்டத்தின் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் விதமாகவும் பல்லுயிர் சூழலை மேம்படுத்தவும் தமிழ்நாடு வனத்துறை, கோவை மற்றும் கிராம குழுக்கள் அனுமதியுடன் ZF வின் பவர் கோயம்புத்தூர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் CSR நிதி உதவி மூலம் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் ஒருங்கிணைப்பில் ஒரே நேரத்தில் 5000 மரக்கன்றுகள் நடும் மாபெரும் விழா நடைபெற்றது. ஜூன் 5ஆம் நாள் உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிகழ்வினையொட்டி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இவ்வருடம் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் பிள்ளையார்புரத்தில் 100 வகையான நாட்டு மரக்கன்றுகள் 5000 எண்ணிக்கையில் இன்று 3வது கட்டமாக தன்னார்வலர்கள் பொதுமக்களுடன் இணைந்து மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கும் பணியினை முன்னெடுத்து நடத்தினர். மேலும் இந்த மரக்கன்றுகள் நடும் விழாவில் குழந்தைகள், பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள், பல்வேறு சமூக அமைப்பினர், ராணுவ படையினர், நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள், NCC மாணவர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் என 500க்கும் மேற்பட்டவர்கள் தன்னார்வ பணியில் ஈடுபட்டு சிறப்பாக களப்பணியாற்றினர். இந்த மரக்கன்றுகள் நடும் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாவட்ட துணை ஆட்சியர் அங்கித் குமார் ஜெயின் IAS, கமாண்டிங் ஆபீசர் ஸ்ரீதர் ராஜன், ZF வின் பவர் கோயம்புத்தூர் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குநர் தீபக் பொஹேகர், ZF வின் பவர் கோயம்புத்தூர் பிரைவேட் லிமிடெட் பொது மேலாளர் உமாகாந்த் மற்றும் மதுக்கரை வனச்சரகத்துக்கு உட்பட்ட வன அலுவலர்கள், பொதுமக்கள், தன்னார்வலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மணிகண்டன், கோவை குளங்கள் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர். இன்றைக்கி கோவை குளங்கள் பாதுகாப்பு சார்பாக கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டத்தில் இருக்க பிள்ளையார்புரம் அப்படிங்கிற பகுதியில் வனத்துறை சொந்தமான நிலத்தில் ஒரு 5000 மரம் நட்டிருக்கோம். நாங்கள் கோவை மாவட்டத்தில் பல இடங்களில் நீர்நிலைகளை தூர்வாருது, பசுமை பரப்பளவு அதிகரிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே ZF வின் பவர் கோயம்புத்தூர் அவங்களுடைய கார்ப்பரேட்டோட நிதியுதவியோட CSR நிதியுதவியோட இன்றைக்கி வந்து ஒரு 5000 மரம் வச்சுருக்கோம். மொத்தம் இது வந்து ஒரு 80 ஏக்கர் நிலம். அதில் வந்து ஒரு 27 ஏக்கரில் நாம் மரம் வைக்கிறதுக்கான அனுமதி பெற்றிருக்கோம். இந்த 27 ஏக்கரில் 4 பக்கமும் வேலிகள் அமைச்சு இது 3 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நடைபாதைகள் விட்டுருக்கோம். இதில் நாட்டு வகை மரங்கள் இன்றைக்கி ஒரு 5000 மரங்கள் வச்சுருக்கோம். ஒரு 100 வகையான நாட்டு வகை மரங்கள் இன்றைக்கி நடவு செஞ்சுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்திய இராணுவத்தை சேர்ந்தவங்க, பல கோயம்புத்தூரில் இருக்க பல கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் எல்லாருமே தன்னிச்சையாக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. இந்த குளோபல் வார்மிங் காரணமாக நமக்கு வந்து அதிகமாக மழையும் அதிகமான வெயிலும் இந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த குளோபல் வார்மிங்க்கு இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம மரங்கள் அதிகமாக நட தேவை இருக்குது. அந்த பணிகளை தொடர்ந்து ஈடுபட்டு வந்துட்டோம். எந்த மாதிரியான மரங்கள்? இது நம்ம நாட்டு வகையான மரங்கள், நிறைய மரங்கள் வந்து நம்ம இப்போ குறிப்பாக நம்ம பொதுவாக மரம் நடுறதுனா வேப்ப மரம், புங்க மரம், புளிய மரம், பூவரசு மரம் இந்த மாதிரி நடுறோம். இது இல்லாமல் நம்மளுடைய நாட்டு வகை மரங்கள் பலவும் இருக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே பிரம்பு வச்சுருக்கோம், கயா அப்படின்னு சொல்லி ஒரு மரம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி பல மரங்கள் வந்து யானை குன்றின்மணின்னு ஒரு மரம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி பல வகையான மரங்கள். இந்த இடத்துல வந்து பறவைகள் நிறைய வருது. அந்த பறவைகளுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான பழங்கள் இருக்கிறது, பூ இருக்கிறது, அப்போ எவர் கிரீன் எப்போவுமே பசுமையாக இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய மரங்கள் வச்சுருக்கோம். இதனால பயோடைவர்சிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இந்த இடத்துல மரங்கள் வைக்கிறது மட்டும் இல்லாமல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கோம். இங்கே வர பெய்கிற மழை நீர் வந்து இங்கே இருக்கிற மாதிரி இங்கே வந்து அங்கங்கே வந்து ட்ரென்ச் எடுத்து அந்த ட்ரென்ச்சுக்கு மேலே ஒரு ஏரி அமைச்சிருக்கோம். அதனால் இங்கே இருந்த மழை நீர் வந்து வெளியே ஓடி போகுது. இங்கேயே அந்த நீர் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக மாறும். அதனால் இந்த இடத்துல வந்து தேவையான செடிகளுக்கு தேவையான தண்ணீர் வந்து இங்கேயே வந்து அறுவடை செஞ்சுக்க முடியும்.
சரி, அடுத்து உங்களுடைய இலக்கு என்ன கோவை மாவட்டத்தில்? நாங்கள் வந்துட்டு கோவை மாவட்டத்தில் நிறைய நீர்நிலைகள் இருக்குது. நீர்வழி தடங்களை வந்துட்டு இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் தூர்வாரி வைக்கணும். அது மாவட்ட நிர்வாகத்துடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். இன்றைக்கி மாவட்ட நிர்வாகம் நிறைய நீர்நிலைகளை வாய்க்கால்களை தூர்வாரி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக்ஸ் இல்லாமல் நீர்நிலைகளை பாதுகாக்கிறது. நம்ம கோவை மாவட்டத்தில் நொய்யல் நீர்வழி தடத்தில் 24 குளங்கள் இருக்குது. நொய்யல் நீர்வழி தடங்கள் இல்லாமல் நிறைய குளம் குட்டைகள் நம்ம ஊரில் இருக்குது. அதெல்லாம் ஆவணப்படுத்தி அந்த நீர்நிலைகளை தூர்வார முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பசுமை பரப்பளவு அதிகரிக்கிறதுக்காக இது வரைக்கும் நாங்கள் 30,000க்கும் மேற்பட்ட மரங்கள் வச்சு பராமரிச்சிருக்கோம். இங்கே 27,000 மரங்கள் வைக்க இருக்கோம். அடுத்தடுத்து மரங்கள் வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இப்போ பெரிய மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டி அங்கே வந்து இது பண்ணுறாங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெரிய மரங்கள் இப்போ வந்து ரோடு விரிவாக்கம் ஒரு சில இடங்களுக்கு அது வந்துட்டு பார்த்திங்கன்னா சாலை விரிவாக்கம் வந்துட்டு நம்ம வீட்டிலே வாகனங்களை வந்து நம்ம அதிகரிச்சுட்டே இருக்கோம். அதனால அரசு வந்து சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இல்லைன்னா அது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது. இல்லைன்னா வந்துட்டு விபத்துகள் ஏற்படுத்து. அதனால் மரம் வெட்டினா அதுக்கு ஏற்ற அளவு மரங்கள் வைக்கணும். ஒரு மரம் வெட்டினா 10 மரங்கள் வைக்கணுங்கிறது அரசு ஆவணங்கள் இருக்குது. மரத்தை வெட்டிட்டு ஒரு செடியை வச்சா அந்த செடியை வந்து பராமரிப்பு அப்படின்றதெல்லாம் இருக்குங்க. அந்த பராமரிப்பு தான் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் பராமரிப்பு இல்லை. பராமரிப்பு வந்து இப்போ நாங்கள் வைக்கிற மரங்களை நாங்கள் வந்து பராமரிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரங்களுக்கு தேவையான வேலி அமைச்சிருக்கோம், ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்கோம். இங்கே அதுக்கு தேவையான லேபர்ஸ் வச்சுருக்கோம். நாங்கள் தொடர்ந்து பராமரிச்சு எத்தனை வருஷம் நான் பராமரிக்கிறோம்? நாங்கள் வந்து 2 வருஷம் பராமரித்து வனத்துறைக்கு ஒப்படைப்போம். வனத்துறைக்கு அதுக்கப்புறம் வந்து இப்போ மரத்துங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வேரோடு எடுத்து இடம்பெயர்த்து அதை கொண்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கிறாங்களா, அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது? அதில் நிறைய ஃபெயிலியர் இருக்குது. அதனால் அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான பெரிய ஆலமரம், அரச மரம், பால் வர மரங்களை வந்துட்டு மறுநடவு செய்கிறதுனால வளரும். இந்த நிறைய வேப்ப மரம், இந்த மேஃப்ளவர் மாதிரி இன்னும் சில மரங்கள் எல்லாம் மறுநடவு செய்கிறாங்க. அது மறுநடவு செய்யும்போது அது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, அதுக்கான அது போக ஒரு மரம் வெட்டினோம்னா அதுக்காக 10 மரம் வைக்கணும். மறுநடவு செய்யும்போது அது 10 மரத்தை மட்டும் மாற்றி வைக்கிறாங்க. அது வந்து சில இடங்களில் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் முடிஞ்ச அளவு வந்து மரத்தை வந்து வெட்டாமல் இருக்கணும். மரம் வெட்டினோம்னா அதுக்கு தகுந்த ஏற்ற மரங்களை வைக்கணும். இப்போ ஒரு மரம் வெட்டினா ஒரு 10 மரம் வச்சோம்னா ஒரு 2 வருஷத்தில் வந்து அந்தளவுக்கு க்ரீன் கவர் கொடுத்துரும். ஆனால் மறுநடுவு செய்கிற மரங்கள் அதிகமாக க்ரீன் கவர் கொடுக்கறதில்ல. நிறையா வந்து அது ஃபெயிலியர் தான் ஆகுது.